அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நாம இல்வாழ்க்கை அதிகாரத்துக்குடைய முடிவுக்கு வந்துட்டோம். 50வது குறள். எல்லாம் பார்த்தோம், நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இது முன்னாலதான் வந்துகிட்டு அந்த நீ எல்லாம் தவறுகள் எதுவும் இல்லாம இருந்தா நல்லதுன்னு சொன்னார். அதெல்லாம் இன்னைக்கு இருந்துச்சுன்னா, அந்த மாதிரிலாம் பிறன் பழிப்பதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா என்ன ஒரு நன்மை? அவரு சொல்றார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வையத்துள் வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அத முதல்ல அவனை முந்தின குரல்ல தான் அந்த தவறுகளை எல்லாம் நீ நீக்கி விடுவது நல்லது. அதை நீக்கி விடுவது நல்லதுன்னா அது எதுக்காகன்னா, அதாவது தெரிஞ்சுக்கப்பா, என்னன்னா நீ வையத்துல இந்த வையத்துல வாழ்வாங்கு வாழ்பவன் எப்படி வாழணுமோ அப்படி வாழணும். அப்படி வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் அப்படி நீ இருந்தீன்னா உனக்கு என்னன்னா, நீ வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்படி நிறைய மக்களை நிறைய தெய்வங்களாக வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு இடங்கள்ல இந்த இந்த வடநாட்டு கலாச்சாரத்தின் மூலமாக வந்த அந்த தெய்வங்களை தவிர மற்றபடி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேருமே நம்முடைய மக்கள் தான். அவங்கதான் அவங்கள அந்த அவங்களுடைய செய்த செயல், அவங்க அவங்க கூடிய பல அவங்க மக்களுக்கு செய்த தொண்டுகள், இதுகள் எல்லாம் அவங்கள தெய்வமாக்கிறது. ஒரு 2 நாளைக்கு முன்னால கூட ஒரு செய்தி, அத குறிப்பா அது எந்த ஊருங்கிறத தெரியல. அது 2 நாளைக்கு முன்னாலதான் அது. ஒரு ஊர்ல ஒரு ஒரு முஸ்லீம் லேடி அவங்கள அந்த அந்த ஊர் மக்களே எல்லாரும், அதாவது கிறிஸ்தவர், இந்துக்கள், இப்படி எல்லாருமே கொண்டாடுறாங்க. அப்படி அவங்க எப்படி அந்த மாதிரி ஆனாங்க? அவங்க அந்த பகுதியில அவங்க நிறையவருக்கு அவங்க நிறைய சேவைகள் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அந்த மத வித்தியாசமே பாராட்டாதபடிக்கு அவங்க அவங்கள ஒரு தெய்வம் ஆக்கிட்டாங்க. இப்படியே பார்த்தாச்சுன்னா நிறைய வேறு அவங்களுக்குன்னு சொல்லி அந்த விழாக்கள் நடத்துறது, அந்த இதுகள் எல்லாம் அதெல்லாம் நடக்கத்தான் செய்யுது. எல்லாமே வாழ்ந்து அவர்கள் மக்களுக்கு செய்த தொண்டுகளை நினைத்து அவர்கள் அந்த தெய்வமாகவே ஆக்கப்பட்டு அவர்களுக்கு விழாக்கள் எல்லாம் நடக்கின்றன. இது ஏன் இதுல எல்லாம் நம்ம மக்கள்கிட்ட நம்ம எதுவும் நம்ம சொல்ல முடியாது. இது என்ன, இவங்க என்ன சாதாரணமான மக்கள் தானே, இதுல என்ன
இதை வந்து இந்த மாதிரிலாம் வந்து மக்கள் வந்து இப்படிலாம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து இது பண்ண முடியாது. இது எல்லாம் வந்து அவர்களுடைய மையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். இதனாலதான் வந்து அந்த இதை வந்து அவர் முதல்ல வந்து 9வது குறள்ல அதை சொல்லும் பொழுது அந்த 10வது குறள்ல வந்து அவர் சொல்ற இது வந்து பழிப்பது இல்லாயின் நன்று. அப்படி பழிப்பது இல்லாமல் நீ வந்து இந்த நன்மைகள் எல்லாம் செய்யும் பொழுது அந்த வானுரையும் தெய்வத்துள் நீ வந்து வைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி வந்து இந்த இதுல சொல்ற. இதை நம்ம பார்த்தோம்னா நிறைய ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு மக்களை வந்து அவங்க வந்து வித்தியாசம் பாராட்டவே மாட்டுக்காங்க. அந்த இதுகள் வரும்பொழுது அந்த தெய்வ நிலையில இருக்கிறவங்கள பார்க்கும்போது வித்தியாசமே பாராட்டுறது இல்லை. எல்லாரும் ஒருங்கிணைந்து வந்து அந்த இதை செய்யறாங்க. ஆக இதுதான் வந்து இந்த இதற்காகத்தான் வந்து திருவள்ளுவர் இந்த மையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்போன்னு சொல்றார். நாமளும் இந்த மாதிரி ஒரு வாழ்வாங்கு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனையோ பேர் நம்மளை வந்து கொண்டாட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நாம் வானுரையும் தெய்வமாகவே நாம் ஆகிவிடுவோம். சரி, இனிமே அடுத்தால ஒரு புதிய அதிகாரத்தை நாம நாளையிலிருந்து பார்ப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.